வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முகுந்தன் பூர்ணா பேச்சை எடுக்கவும் மதுச்சந்திரனும் மதுஸ்ரீயும் ஒரு பார்வை பரிமாற்றத்துடன் அங்கிருந்து நழுவினர். அம்மா, நான் போய் ட்ரெஸ் மாத்திரம்மா. மதுஸ்ரீ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணுமா. மதுச்சந்திரன், என்ன மதி, என்ன யோசனை? பூர்ணா பத்தி தாம்மா. அவளை பத்தி என்ன மதி? அம்மா, பூர்ணா பேச்சு நடவடிக்கை எல்லாம் ஒன்னும் சரியில்லைம்மா. மதுச்சந்திரன் வரவேற்பு முதல் நடந்த அனைத்தையும் விவரித்து முடித்தாள் மதிவதனி. ஏன் இந்த பூர்ணாவுக்கு புத்தி இப்படி போகுது? முகுந்தன், என்ன மதினி, அவ சந்திரன் வாழ்க்கையில குழப்பம் பண்ணணும்னு பாக்குறா. நீ இவ்வளவு லேட்டா என்கிட்ட சொல்ற? நான் கண்டிச்சாலே ஒழுங்கா இருப்பான்னு நினைச்சம்மா. ஆனா அவ கேக்குற மாதிரி தெரியல. நான் பூர்ணா கிட்ட பேசுறேன். இனி அவ சந்திரன் வாழ்க்கையில தலையிட மாட்டா. நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும்மா. தப்பு பண்ணிட்ட. நீ வருத்தப்படாத மதி, நான் பார்த்துக்கிறேன். நான் இவள் மீது அன்பை பொழிந்து கொண்டிருந்தால் இவள் என் பிள்ளையின் சிரிப்பை பறிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாள். பாவம் மனோ, இப்போதுதான் வாழ்க்கையில் பூ பாதையில் நடக்க தொடங்கி இருக்கிறாள். இவள் அதில் முள் தூவுகிறாளா? சாரிம்மா, நான் இன்னைக்கு இதை உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாது. உங்களை மூட் அவுட் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் இல்லடா. நீ போய் கண்ணனை எடுத்துட்டு வா. நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். சரிம்மா. தாயின் தலையிட்டால் பூர்ணா இனி எந்த தந்திரமும் செய்யாமல் ஒதுங்கி விடுவாள் என நம்பிய மதிவதனியின் உள்ளம் நிம்மதி கொண்டது. பீளமேடு புதூரில் அமைந்திருந்த பூர்ணாவின் இல்லம். என்ன வடிவு, இப்படி பண்ணிட்ட? பூர்ணாவை எதுக்கு அனுப்பின? 2 நாள்ல நிச்சயத்தை வச்சுட்டு. கனகவேல் பூர்ணாவின் தந்தை. நான் என்னங்க பண்றது? ராதா ஆன்டி பர்த்டே பார்ட்டிக்கு போயே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அவ பிடிவாதம் உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. போயிட்டு உடனே வந்துடணும்னு சொல்லி அனுப்பி வச்சேன். உடனே வந்துட்டாளா? பார்ட்டி முடிஞ்சிடுச்சு. வந்துட்டேன்னு முனகிட்டு போய் ரூம் கதவை சாத்திட்டா. ராதா, இவளையும் அவங்க பொண்ணாத்தானே பாக்குறாங்க. அதான் அடம் பிடிச்சு போயிருக்கா. இவளுக்காக கொஞ்சமா அலைஞ்சாங்க. எப்படியோ ஒரு நல்ல வரன் அமைஞ்சது. படுத்துட்டா போல இருக்கு. ஆமாங்க, பசி இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டா. நாம போறதுக்குள்ள பார்ட்டி முடிஞ்சிடுச்சேன்னு வருத்தமா இருக்கும். காலையில சரியாயிடுவா. வருத்தத்திற்கு மாறாக ஆத்திரத்தோடு அவள் அறையில் நடை போட்டு கொண்டிருந்தாள் பூர்ணா. எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த மனோ என்னை பாம்பென்று கூறுவான்? இவளை நீச்சல் குளத்தில் தள்ளி இருக்க கூடாது. கிணற்றிலோ கடலிலோ தள்ளி இருக்க வேண்டும். நல்ல பொருத்தம்தான் இருவருக்கும். அந்த சந்திரனும் என்னை பாம்பென்றுதானே கூறினான். இந்த தடியன்களை நம்பியது தப்பு. பணத்தை முதலிலேயே கொடுத்தது அடுத்த தப்பு. பணம் பறி போய்விடும் என்று பயந்துதான் மனோ தப்பியதை மறைத்திருக்கிறார்கள் முட்டாள்கள். பூர்ணாவின் ஆத்திரத்திற்கு அணையிடுவது போல் ஒலித்தது கைபேசி. ஹலோ விமல். ஹாய் பூர்ணா, உடனே எடுத்துட்ட? நீயும் இன்னும் தூங்கலையா? இல்ல, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தூக்கமே போச்சு. என்ன பிரச்சனை விமல்? ஆபீஸ்ல தாண்டா. சரி பண்ணிட்ட. இருந்தாலும் மனுஷங்க ஏன் இப்படி பொய்யும் ஏமாத்துமா இருக்காங்கன்னு வெறுப்பா இருக்கு. தப்பு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட ஒருத்தல் இல்லாம சாதாரணமா இருக்காங்க. எப்படித்தான் முடியுதோ? பூர்ணா, உனக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். நீ படு. நாம நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். சரி விமல், குட் நைட். அந்த குளிரிலும் பூர்ணாவிற்கு வியர்த்து கொட்டியது. அம்மா அரசியல்வாதி வீட்டில் சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னாங்க. பூர்ணா, நான் தான் உன் அப்பா எவ்வளவு நேர்மையானவர்னு எடுத்து சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சேன். விமலின் வார்த்தைகள் அவள் செவியில் மோத அவள் உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. தந்தையின் நேர்மை மகளிடம் இல்லை என்று தெரிந்தால் விமல் என்ன செய்வான்? நிச்சயம் என்னை வெறுத்து விடுவான். கூடாது, விமல் என்னை வெறுக்க கூடாது. என்னால் விமல் இல்லாமல் வாழ முடியாது.
எனக்கு விமலை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நான் அவனை இழக்க மாட்டேன். பூர்ணாவின் மனதில் முட்டுவிட்டிருக்கும் காதல் அவள் உள்ளத்தில் கருமை மேகத்தை கலைத்திடுமோ? 2 நாட்கள் ஓடியிருந்தன. வழக்கத்தை விட தாமதமாக வீடு திரும்பிய மதுச்சந்திரன் குடும்பத்தினர் அனைவரும் களைத்து காணப்பட்டனர். முகூர்த்த நாளானா நம்ம முதுகுதான் ஒடியுது. எல்லாரும் போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். ஓய்விற்கு கெஞ்சிய கால்களை நகர்த்தி அவரவர் அறையில் தஞ்சமடைந்தனர் அனைவரும். பூர்ணா, நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சா மதி? அத்தை எதுவும் சொன்னாங்களா? பூர்ணா முகம் கொஞ்சம் வாடி இருந்துச்சுன்னு மட்டும் சொன்னாங்க சத்யா. அத்தை பூர்ணா கிட்ட பேசுனாங்களா? அதுல பயந்துட்டாளா? இல்ல சத்யா, அம்மா நிச்சயம் முடியட்டும், அப்புறம் பேசலாம்னு தான் சொல்லி இருந்தாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அவளுக்கு? தூங்குங்க சத்யா, நாளைக்கு அதை ஆராய்ச்சி பண்ணலாம். மதிவதனி களைப்பில் கண் மூட சத்யனும் விழி மூடினான். ஆழ்ந்த நித்திரையில் இருந்த மனோகரணியின் அருகில் அமர்ந்தான் மதுச்சந்திரன். 2 நாளா என் பட்டு கூட சரியாவே பேச முடியல. சாரி ஹனி. நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அவள் அருகில் படுத்து அணைத்து கொண்டு உறங்க முற்பட்டான் மதுச்சந்திரன். நேரம் வேகம் எடுத்து ஓட நிசப்த இரவில் மனது மட்டும் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தது. மனோகரணியின் மூடிய விழிகள் கண்ட காட்சியை தாங்காமல் இதழ்கள் சப்தமிட்டன. சந்தர், சந்தர் என மெலிதாக தொடங்கிய அவள் அழைப்பு உயரத் தொடங்கியதில் மதுச்சந்திரன் உறக்கம் கலையத் தொடங்கியது. தூங்குடா என தட்டி கொடுத்தபடி மதுச்சந்திரன் துயில்வதை தொடர, சந்தர் போகாதீங்க. பூர்ணா, சந்தர விடு. சந்தர், சந்தர். ஹனி. பூர்ணாவின் பெயர் கேட்ட நொடியில் மதுச்சந்திரன் உறக்கம் பறந்தோடியது. சந்தர் போகாதீங்க, அவ உங்களை ஏதாவது பண்ணிடுவா. என் சந்தர விடு. சந்தர். ஹனி, கண்ணை திறந்து பாருடா. ஹனி குட்டி. சந்தர், சந்தர். உன் சந்தர் உன் பக்கத்துல தான் இருக்க. நல்லா இருக்க பாரு. அவன் தலை, நெற்றி, கன்னம், தோள் என தொட்டு பார்த்த மனோகரிணி கணவனின் கழுத்தை கட்டி கொண்டு தேம்பினாள். அவ உங்களை கடத்தி அடைச்சு வச்சு அந்த 2 பேரும் உங்களை அடிச்சு ரத்தம், என் புடவையெல்லாம் உங்க ரத்தம் சந்தர். பூர்ணா, பூர்ணா. மனைவியின் கூந்தலை வருடியபடி, அதெல்லாம் கனவு ஹனி. உன் சந்தர் நல்லா இருக்கேன் குட்டி. சந்தர். என்ன கண்ணா அது? கனவுக்கெல்லாம் யாராவது இப்படி அழுவாங்களா? அதுவும் என் ஜான்சி ராணி அழலாமா? கனவில் இருந்து விழித்த மனோகரணியின் அணைப்பு இறுக அவளை தட்டி கொடுத்தபடி பல நிமிடங்கள் அமர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். நீ அந்த பூர்ணாவையே நினைச்சிட்டு இருந்தியா? அவளை எதுக்கு ஹனி நீ நினைக்கிற? சந்தர் சொல்லுடா. விலகி அவன் முகம் பார்த்த மனோகரணி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் சந்தர், என்ன மன்னிச்சிடுங்க. பொய்யா? என்ன குட்டி சொல்ற? நான் அன்னைக்கு எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகல சந்தர். பூர்ணாதான் என்ன கடத்தி. ஹனி. உடைப்பட்டதோ அக்காதலன் இதயம். நான் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க சந்தர். சந்தர் ஏதாவது பேசுங்க சந்தர். ஹனி, பூர்ணா அந்த அளவுக்கு போயிட்டாளா? அவன் அதுக்கு மேலையும் போயிட்டா சந்தர். ஹனி, அத்தை பர்த்டே பார்ட்டி முடிச்சப்ப பூர்ணா வந்து அவ என்னை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுட்டு போயிட்டா சந்தர். ஹா. வார்த்தை வெளிவர மறுக்க அவன் இதய துடிப்பின் ஸ்ருதி தப்பியது. சந்தர், நீங்க பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். மனோகரணி கணவனை நெருங்கி அணைத்து கொள்ள அவன் கரங்களும் எழுந்து அவளை அணைத்தன. அவ்வணைப்பு நீடிக்க நீடிக்க இயல்பு நிலைக்கு மீண்டான் மதுச்சந்திரன். என்ன விடுகனி. சந்தர். அவன் குரலில் தெரிந்த வேறுபாடு அவளை அச்சுறுத்த, நான் உங்களை விடமாட்டேன் சந்தர், நீங்க எங்கேயும் போகக்கூடாது. நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த பிராமிஸை மறந்துட்டீங்களா? என்னடா பேசுற நீ? அது சின்ன விஷயம். இப்ப பூர்ணா செஞ்சிருக்கிறது, அவ செஞ்ச தப்புக்கான பலனை அவ அனுபவிக்கணும். உள்ளத்தில் கோபம் சுழன்றடித்த போதும் மனோகரணியின் கைகளை மென்மையாக விலக்கிவிட்டு படுக்கையில் இருந்து இறங்கினான் மதுச்சந்திரன். நிலுங்க சந்தர், அவன் ஏன் அப்படி ஒரு தப்பு செஞ்சா சந்தர்? என்னை கடத்துற அளவுக்கு பூர்ணா ஏன் போனா? அப்படி என்ன கோபம் அவளுக்கு? ஹனி, பூர்ணாவுக்கு உங்க மேல என்ன கோபம்?
உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை சந்தர்? எழுந்தவன் அப்படியே அமர்ந்து தன் தலையை பிடித்து கொண்டான். பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக நிமிர்ந்து மனோஹரணியின் முகத்தை பார்த்தான். மனோ, உன் மனசுல எந்த சுமையையும் ஏத்தக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லல. என்ன சந்தர் சொல்றீங்க? பூர்ணா என்ன பண்ணா? ஹனி, உன் பொட்டிக்க காலி பண்ண வச்சது பூர்ணாதான். அவ அப்பா பேரை சொல்லி உங்க ஓனரை மிரட்டி உன்னை காலி பண்ண வச்சிருக்கா. சந்தர், இவளுக்கு ஏன் என் மேல இத்தனை வன்மம்? ஒன்றும் தெரியாதது போல எப்படி நடித்திருக்கிறாள். செல்வா அங்கதானே இருக்கார். அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட சொல்லி கவனமா இருக்க சொன்னார். அப்புறம் ரேகா வந்ததும் அவளுக்கு வசதியா போச்சு. உன் மனசை கலைக்க பார்த்தா, அது முடியல. உடனே அடுத்த திட்டம். ஒரு நாள் நைட் என் கார் முன்னாடி ஒரு பொண்ணு மயங்கி விழுந்ததா சொன்னனே, அது கூட பூர்ணாவோட திட்டம்தான். அந்த பொண்ண பூர்ணா கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தர், அப்ப அந்த போன் டார்லிங்னு கொஞ்சினது நான் ராங் நம்பர்னு நினைச்சனே. அதுவும் அவ வேலையாத்தான் இருக்கும் ஹனி. உன் கண்ணுக்கு நான் தப்பானவனா தெரியணும். நீ என்னை வெறுக்கணும். அதுதான் அவளோட திட்டம் ஹனி. இவள் சூழ்ச்சி வலையை பின்னிக்கொண்டே சென்றால் என் சந்தரின் பொறுமை தீர்ந்து போயிருக்குமே. இவ இவ்வளவு பண்ணியும் நான் மதிக்கா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப பொறுமையா இருந்த மனோ. ஆனா அவ என் பொறுமையை சோதிச்சு பார்த்துட்டா. சந்தர், அவ அந்த பூர்ணா உங்களை என்ன சொன்னா சந்தர்? மனோகரணி குரலில் விரவி இருந்த கடுமையும் பெரிய கண்களில் வெளிப்பட்ட கோபமும் கலைந்து கிடந்த கூந்தலுமாயிருந்த அவள் தோற்றமும் அனலாய் கொதித்த மதுச்சந்திரன் நெஞ்சத்தை பனிமலையாய் மாற்றியது. முதல் முறையாக என் கண்ணம்மாவின் கோப முகம் காண்கிறேன். அதுவும் எனக்காக வந்த கோபம். இங்க வா குட்டி என அழைத்து மனைவியை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா சந்தர்? சில முட்டாள்கள் இப்படித்தான். கண் முன்னாடி அழகா இருக்கிற ரோஜாவை விட்டுட்டு வாடி வதங்கி இருக்கிற தாமரையை கொண்டாடுறாங்க. பூர்ணாவின் வார்த்தைகள் மதுச்சந்திரன் காதில் எதிரொலித்தன. நம்ம ஐஸ்கிரீம் பார்லருக்கு அவளோட ஜால்ரா கூட்டத்தோட வந்து ஜாட பேசுவா ஹனி. நான் கண்டுக்காம விட்டேன். அப்புறம் அவ வர்றதில்ல. பூர்ணாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு யோசிச்சப்ப பூர்ணா என்ன விரும்பி இருப்பாளோன்னு சத்யாவுக்கு ஒரு சந்தேகம். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் பூர்ணா கிட்ட பேச போனேன். பதின் பருவத்தில் மதுச்சந்திரன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு அவன் சமையல் கலையில் காட்டிய ஈடுபாட்டால் நீர்த்து போனதை மறந்தவளாய் தன் முன் நின்ற மதுச்சந்திரனை துச்சமாய் பார்த்தாள் பூர்ணா. உன்ன மாதிரி ஒரு சமையல்காரனை விரும்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? இல்ல உன் அக்கா மாதிரி? வேண்டாம் பூர்ணா, ஒரு வார்த்தை என் அக்காவை பத்தியோ சத்யாவை பத்தியோ நீ பேசினாலும். முயன்று தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான் மதுச்சந்திரன். உன்கிட்ட போய் பேச வந்த பாரு. என்ன சொல்லணும்? எங்க அன்பாலயத்தோட நிழல்ல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ நீ. நீ ஒரு நச்சு பாம்புன்னு தெரியாம என் அம்மாவும் அப்பாவும் உன் மேல அன்பை கொட்டுறாங்க. நாங்களும் இத்தனை வருஷத்து நட்பு கெட வேண்டாம். 2 குடும்பத்துக்கும் மனஸ்தாபம் வர வேண்டாம். எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு பொறுமையை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு பூர்ணா. உன் சதி திட்டத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் அப்பாவுக்கு தகுந்த பொண்ணா இருக்க பாரு. குரல் உயர்த்தாமல் கோபத்தை வெளிப்படுத்தாமல் பேசிவிட்டு நகர்ந்த மதுச்சந்திரன் மீண்டும் நின்று பூர்ணாவின் முகத்தை பார்த்தான். வாடியே இருந்தாலும் என்னோட தாமரைக்கு எந்த வெள்ளை அரளியும் ஈடாகாது. பக்கத்துல கூட வர முடியாது. விழி அம்பையும் வார்த்தை அம்பையும் ஒரே நேரத்தில் எய்துவிட்டு நகர்ந்தாள் மதுச்சந்திரன். வெள்ளை அரளி தெய்வத்திற்கு சமர்ப்பிப்பது. பூர்ணாவின் குரல் கிரீச்சிட, அந்த தெய்வமே குடிகொண்டிருப்பது தாமரையில் பூர்ணா. சந்திரன்! பூர்ணாவின் கத்தலை பொருட்படுத்தாமல் விடுவிடுவென்று நகர்ந்து மறைந்தான் மதுச்சந்திரன். தன் வார்த்தைகளே பூர்ணாவின் மன்மத்தை கூட்டி தன் உயிரானவளை துன்புறுத்த வித்திட்டன என்பதை மதுச்சந்திரன் அறியும் நேரம் துவள்களாகும் அவன் காதல் நெஞ்சம்.
நிசப்தம் நீண்டு கொண்டே சென்றது. தான் உரைத்தவற்றை கேட்டு சிலை என அமர்ந்துவிட்ட மனோகரணியை கவலையுடன் பார்த்தான் மதுச்சந்திரன். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? சந்தர், என்ன யோசிக்கிற ஹனி? தயங்காம சொல்லு. சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்த பூர்ணாவை பெரிய தப்பு பண்ண தூண்டினது நாம தானோன்னு தோணுது சந்தர். ஆமாம் சந்தர், பூர்ணா பார்ட்டிக்கு வந்தது உங்களை பார்க்க, உங்களை வருந்தி பார்க்க நினைச்சாளேங்கிற கோபத்துல நான் அவங்கள கடுமையா பேசிட்டேன். அதுக்கு அவ உன்னை தள்ளி விடுவாளா? கோபப்படாதீங்க சந்தர். உனக்கு மட்டும் நீச்சல் தேறி ஆத்திரம் கண்ணை மறைக்கிறதுனால தான் நிறைய குற்றங்கள் நடக்குது சந்தர். பூர்ணா கோபம் தீர்ந்து யோசிக்கிறப்ப நிச்சயம் தன் தப்பை உணர்வாங்க சந்தர். என் உயிரை பறிக்கணும்னு எல்லாம் அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் சுருக்குன்னு பேசுவாங்க, மத்தபடி எதுவும் செய்ய மாட்டாங்க. அளவில்லாத கோபத்திலேயும் தன் திட்டம் பலிக்கலைங்கிற ஆத்திரத்திலேயும் இருந்த பூர்ணா கிட்ட நானும் கடுமையா பேசி என்னை தள்ளி விடுற நிலைக்கு நான் அவங்கள தள்ளிட்டேன் சந்தர். நான் அப்படியெல்லாம் பேசி இருக்க கூடாது. உங்களை அவங்க பேசினதுல நானும் பொறுமை இழந்துட்டேன். பூர்ணா கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பக்குவமா கேட்டிருக்கணும். மதுச்சந்திரன் எங்கோ வரித்து கொண்டிருப்பதைக் கண்டு, சந்தர், நான் பேசுறது கேட்கறீங்களா என்றாள் அவன் முகத்தை தொட்டு தன் புறம் திருப்பி. ஹனி, அப்பாவா உன்னை கடத்தினதுக்கு காரணம் நானா? என்னோட பேச்சா? அவ உன்னை ஏதாவது சொன்னாளா? உன்னை அடிச்சாளா? இல்ல சந்தர், பூர்ணா அவ்வளவு மோசமானவங்க இல்லை. நீ பார்க்குக்கு தானே போன ஹனி. பூர்ணா எப்படி அங்க வந்தா? நீ எப்படி அவ கூட கார்ல எப்படி தப்பிச்ச? சோமனூர்ல இருந்து இங்க எப்படி வந்த? சந்தர், ரேகா ஒப்பிச்சதையெல்லாம் நான் நினைக்கல. அவ பேசினதுல உங்ககிட்ட பழைய சிரிப்பு இல்லைன்னு சொன்னது மட்டும்தான் என் மனசுல பதிஞ்சது. நான் தான் அதுக்கு காரணம்னு என் மனசே என்னை திட்டுச்சு. எனக்கு தனிமை தேவைப்பட்டுச்சு. பார்க்கல குழந்தைக விளையாடிட்டு இருந்தாங்க. பொட்டிக்கே போயிடலாம்னு நடக்க தொடங்கினேன் சந்தர். உரசுவது போல் வந்து நின்ற காரை கண்டு எச்சரிக்கையுடன் பின் நகர்ந்தாள் மனோகரணி. ஹாய் மனோ, எங்க நடந்து போயிட்டு இருக்க? உதடுகள் புன்னகைக்க பூர்ணாவின் உள்ளத்திலோ குரோதம் கொப்பளித்தது. செய்ய எண்ணிய காரியம் குறித்து இருந்த கொஞ்ச தயக்கத்தையும் மனோகரணியின் உடை விரட்டியடித்தது. காஷ்மீரி ஒர்க் செய்யப்பட்டிருந்த அந்த காட்டன் குர்தாவை கணவனுக்கு பிடிக்கும் என்பதால் அடிக்கடி அணிவாள் மனோகரணி. பொட்டிக்கு தான் பூர்ணா, இது உங்க காரா? கார் வேறையாக இருக்கிறது. எல்லாம் நம்ம கார் தான் மனோ. ஏறு, உன் பொட்டிக்ல இறக்கி விடுறேன். இல்ல பரவாயில்ல பூர்ணா, நான் போய்க்கிறேன். ஏன் மனோ, என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற? என்னை விஷ் பண்ணணும்னு தோணலையா உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல பூர்ணா. முதல்ல கார்ல ஏறு மனோ. இப்படி நடு ரோட்ல நின்னுட்டே எவ்வளவு நேரம் பேசுவ? நான் விமல் போட்டோ காட்டுறேன், எனக்கு பொருத்தமா இருக்காரான்னு சொல்லு. வலிய வந்து பேசுபவளிடம் முகம் திருப்பவானேன்? 5 நிமிடத்தில் இறங்கப் போகிறேன் என்று காரில் ஏறினாள் மனோகரணி. எங்க இந்த பக்கம் பூர்ணா? கார் நேராக செல்லாமல் திரும்பவும். பூர்ணா, ஷார்ட்கட்ல போறீங்களா என்றாள் மனோகரணி குழம்பியவளாய். உன்னை பார்த்தா பாவமா இருக்க மனோ, ஆனா உன் புருஷன்? பூர்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 24 மணி நேரத்துக்கு இந்த தாமரையை ஒளிச்சு வைக்க போறேன். உன் சந்திரனுக்கு 1 மணி நேரமே போதும் உன்னை பார்க்காம பைத்தியமாகறதுக்கு. ஆனா அவன் நாளெல்லாம் தவிக்கணும். அந்த தாமரை குளத்து முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விடணும். அப்பதான். போதும் நிறுத்துங்க, என்ன உளறிட்டு இருக்கீங்க? உளறலா? கார் பாதை மாறி செல்வதை பார்த்தால் இவள் உண்மையைத்தான் சொல்கிறாளா? பூர்ணா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்க அப்பாவை பத்தி யோசிச்சீங்களா? அனாவசியமா கவலைப்படாத மனோ, இந்த விஷயம் வெளியில போகாது. என்ன இவள் இவ்வளவு உறுதியாக சொல்கிறாள்? நாளைக்கு இதே நேரத்துக்கு உன்னை வீட்டுல விட்டுடுவேன். என்ன சொல்றேன்னா, என்னை யார் கடத்தினாங்கன்னே தெரியலைன்னு சொல்ற. சொல்லலைன்னா நான் உன் அம்மா கிட்ட போய், அம்மா நேத்து உங்க ஊருக்கு போயிருந்தம்மா, அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா
உங்களுக்கும் ரா பூர்ணா, நீ இவ்வளவு நாளா காப்பாத்திட்டு இருக்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சிடுவ மனோ. சும்மா கத்தாம ஒரு நாள் அமைதியா இரு. உன்னை பத்திரமா வீட்டுல விட்டுடுறேன். மனோகரணி கார் கதவை திறக்க முயல மனோகரணியின் கரத்தை விலக்கி தடுத்தபடியே மயக்க மருந்தை பிரயோகித்தாள் பூர்ணா. காரை நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வழியில யாராவது கேட்டா என் தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. மீறி ஏதாவது கேட்டா என் அப்பா கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்லு, விட்டுடுவாங்க. சரிங்க மேடம். உன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. நீங்க சொன்னபடியே நடந்துக்கிற மேடம். பூர்ணா இறங்கிக் கொள்ள மயங்கி இருந்த மனோகரணியை சுமந்து கொண்டு அவினாசி சாலையில் சீறி பாய்ந்தது அந்த கார். மூடி கிடந்த மனோகரணியின் விழிகள் மெல்ல திறந்தன. திரை பாடல் ஒன்று அலறிக் கொண்டிருப்பதை கேட்டு ஒன்றும் புரியாமல் விழித்தபடி அசையாமல் படுத்திருந்தாள் மனோகரணி. கடந்த பல நொடிகளுக்குப் பின் நினைவு மீண்டு தன் நிலையை உணர்ந்தாள் மனோகரணி. இந்த பூர்ணாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது. என்ன காரியம் செய்துவிட்டாள்? மணி எத்தனை ஆயிற்று? 1 மணி நேரமாக மயக்கத்தில் இருக்கிறேனா? என் சந்தர் என்னை தேடுவானே, தவித்து போய்விடுவான். இல்லை, என் சந்தர் வேதனைப்பட நான் விடமாட்டேன். எப்படி தப்பிப்பது? இந்த கார் எங்கு செல்கிறது? தலையை லேசாக தூக்கி முன் இருக்கையை பார்த்தாள் மனோகரணி. ஒருத்தன்தான் இருக்கிறான், சமாளித்துடலாம். கடந்து செல்லும் மரங்களை பார்த்தபடியே தன் கை கால்களை மெல்ல அசைத்தாள் மனோகரணி. செய்யும் குற்றத்தை எண்ணி கொஞ்சமும் நெஞ்சம் நடுங்காமல் காதை கிழிப்பது போல் பாட்டு. கூட்டம் கூட்டமாக பெண்கள் நடந்து செல்வதை பார்த்தால் இது ஏதோ காலேஜ் ஏரியா போலிருக்கிறது. இதுதான் சரியான சமயம். தன் தோளில் இருந்த துப்பட்டாவை எடுத்து கார் ஓட்டி சுதாரிக்கும் முன் அவன் கழுத்தில் போட்டு இறுக்கினாள் மனோகரணி. ஏய், நிறுத்துடா காரை. விடு விடு, காரை நிறுத்துடா. ஐயோ, பஸ் வருது. காரை நிறுத்து, இல்லைன்னா அந்த பஸ்ல விடு. நிறுத். கார் பலத்த குலுக்கலுடன் நிற்க வினாடியும் தாமதிக்காது கார் கதவை திறந்து கொண்டு மனோகரணி எதிர்ப்புறம் ஓட வேகமாக வந்த 2 சக்கர வாகனம் ஒன்று கடைசி நொடியில் மோதலை தவிர்த்து நின்றது. தடுமாறி சாலையில் விழுந்த மனோகரணியை சுற்றிலும் கூட்டம் கூடியது. அறிவில் உங்களுக்கு? இப்படிதான் நடு ரோட்ல ஓடி வருவீங்களா? நல்ல வேலை, நிறுத்தின. பைக்கில் இருந்து இறங்கிய இளைஞன் கத்த, ஏமா இப்படி பண்றீங்க? இந்த பஸ் போனா அடுத்த பஸ்ல போக வேண்டியது தானே? அந்த பையன் நிறுத்தலைன்னா என்னமா பண்ணுவ? ஆளாளுக்கு ஒன்றை சொல்ல மனோகரணியின் பார்வை எதிர்ப்புறம் பதிந்திருந்தது. கூட்டத்தை கண்டு ஓடிவிட்டான். தப்பிவிட்டேன், நான் தப்பிவிட்டேன். உடனே சந்தரிடம் சொல்ல வேண்டும். பயந்துடுச்சு போல இருக்கு, எதுவும் பேச மாட்டேங்குது. தண்ணி கொடுங்க. மன்னிச்சிடுங்க என்றாள் தடுமாறி எழுந்து நின்ற மனோகரணி. சரி சரி, கூட்டம் போடாதீங்க, போங்க போங்க என கூட்டத்தை கலைத்து அனுப்பினான் அந்த பைக் இளைஞன். உங்களை இந்த பக்கம் பார்த்த மாதிரியே இல்லையே. எந்த காலேஜ்? நான் ஸ்டூடெண்ட் இல்லை. இது எந்த ஏரியா? கோயம்புத்தூர்ல இருந்து தூரமா? இல்ல பக்கம்தான், 1 மணி நேரத்துல போயிடலாம். வழி தவறி வந்துட்டீங்களா? ஆமாம். தண்ணி குடிங்க என அவன் நண்பன் கொடுக்க கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு மீதியை முகம் கழுவிய மனோகரணி நிழற்குடை இருக்கையில் அமர்ந்தாள். ரொம்ப நன்றி, எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் எவ்வளவு நன்றி. அதை விடுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம், உங்க மொபைல் மட்டும் கொடுங்க. இந்தாங்க. மதுச்சந்திரனின் எண்ணெய் அழுத்தியவள் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு பிறகு அழைத்தாள். ஹனி ஹனி. மனைவியை நெருங்கி அணைத்து கொண்ட மதுச்சந்திரனின் நெஞ்சத்தின் வலி சொல்லொணாதது. அந்த பைக் மட்டும் நிற்காமல் இருந்திருந்தால் பைக்கிற்கு பதிலாக வேறு ஏதாவது. ஐயோ, என் மனோ. கணவன் அணைப்பு இறுகுவதில் அவன் பதட்டத்தை உணர்ந்து ஆறுதலாய் அவன் முதுகை நீவினாள் மனோகரணி. ஹனி, உனக்கு அடி எதுவும் பட்டுச்சா? மறைக்காம சொல்லுடா. இந்த காயம் அப்ப ஆனதா? அவள் முழங்கையில் இருந்த காயத்தை தொட்டு பார்த்து வினவினான் மதுச்சந்திரன். இந்த காயம் மட்டும்தான் சந்தர். அது மண் ரோடு. என்ன பட்டுச்சுன்னு தெரியல.
எனக்கு காயம் ஆனதே தெரியல சந்தர். அந்த பைக் பையன்தான் உன்னை கூப்பிட்டுட்டு வந்தானா மனோ? ஆமாம் சந்தர், அந்த பையன் பேரு பாலாஜி. நான் உங்களை சீக்கிரம் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுறேன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே ரொம்ப வேகமா என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டான். பெட்ரோல் போட்டுக்க சொல்லி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பி வச்ச சந்தர். மோகிதா உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டாளா? அவதான் கையில இருந்த காயத்தை மறைக்க மெஹந்தி போட்டு விட்டா சந்தர். பூர்ணா பேய் போல நகம் வளர்த்து வைத்திருப்பாளே என்ற நினைவில் மனைவியின் கையை பிடித்து பார்த்தான் மதுச்சந்திரன். கீறல் ஒன்றும் புலப்படாத போதும் அவள் கையை மிருதுவாக வருடினான். மனோகரணி அவன் மடியில் சாய்ந்து கொள்ள, அன்றும் இப்படித்தான் என் நன்மையை நாடினாள். அறைக்குள் வந்ததில் இருந்து என் நினைப்பில் இருந்து விலகவே இல்லை. அவள் தாயை கூட தேடவில்லையே. எதையும் யோசிக்காமல் போனேனே. சந்தர், தூங்குக நீ, நாளைக்கு பேசலாம். எண்ணற்ற எண்ண அலைகளில் சிக்கித் தவித்த இரு நெஞ்சங்களும் நெடு நேரத்திற்கு பின்பு அமைதி கொண்டு விழி மூடின. கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் பூர்ணா. இது அன்றாடம் நிகழ்வதே. இயற்கை வாரி வழங்க இருந்த அழகோடு அழகுபடுத்தி கொள்ளவும் தெரிந்தவள் என்பதால் எப்போதும் பேரழகியாக திகழ்ந்தாள் பூர்ணா. என் பேத்தி அழகுக்கு தேவலோகத்து இந்திரனும் சந்திரனும் கூட இணையாக மாட்டாங்க. சிறுவயதில் தாய் தந்தை சுற்றம் என அனைவராலும் போற்றப்பட்ட அழகு மகிழ்ச்சியை தந்தது. வளர வளர மகிழ்ச்சியை மிஞ்சி நின்றது அழகி என்ற கர்வம். துதி பாடும் நட்புகளால் சூட்டப்பட்ட கிரீடம் பூர்ணாவின் தலை கனத்தை அதிகரித்தது. கடந்து செல்லும் ஆண்களின் பார்வையில் தெரியும் பிரமிப்பாலும், உன் நட்பு எனது பாக்கியம் என உளரும் மூடர்களாலும், தொடர்ந்து வரும் காதல் விண்ணப்பங்களாலும் பூர்ணாவின் மனதில் வேரூன்றிய கர்வம் செழித்தோங்கி வளர்ந்தது. எல்லோரும் என் அழகின் புகழ் பாட, அந்த சந்திரன் மட்டும் ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு வார்த்தை கூட என்னை பாராட்டியதில்லை. இத்தனை அழகா என பிற ஆண்களைப் போல அவன் விழிகள் இமைக்க மறந்து நின்றதில்லை. என்னை கண்ணெடுத்தும் பாராத அந்த சந்திரன் அந்த மனோவை கண்ட நாள் முதலாய் பித்தனாய் அலைகிறான். களைத்த முகமும் பொருந்தாத உடையும் சோகம் பாடும் விழிகளும் இவளிடம் போய் மயங்கி நிற்கிறான். அவன் வீட்டில் உள்ளவர்களும் அவளை கொண்டாடுகிறார்கள். அவள் அம்மாவிற்கு அவளை கொஞ்சுவதற்கே நேரம் போதவில்லை. அந்த மோகியும் அகியும் அதற்கு மேல் இந்த மனோவிடம் அப்படி என்னதான் இருக்கிறதோ? ஒழுங்காக சிரிக்க கூட மாட்டாள். ஏதாவது கேட்டால்தான் வாயையே திறப்பாள். ஊமை போல் இருந்தவள் என்ன பேச்சு பேசுகிறாள்? அவன் சொல்லிக் கொடுத்திருப்பான். அவனை கண்ணீர் விட வைக்கலாம் என்று நினைத்தால் நான் தான் ஏமாந்து போனேனே. மனோவை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். மனோவை புரிந்து கொள்ளவும் தவறிவிட்டேன். எத்தனை காதலோடு அன்று அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். மனோ சந்திரனை புரிந்து கொள்வதற்குள் அவள் மனதை குழப்பி விடலாம் என்று நினைத்தேனே. அத்தனையும் வீணானது. இவன் இப்படி உருகி உருகி காதலித்தால் அவள் மயங்காமலாயிருப்பாள். சந்திரன் எதற்காக இவளை இத்தனை நேசிக்கிறான்? பூர்ணா, பூர்ணா, கதவு தர, மாப்பிள்ள வந்திருக்கார். வரேம்மா. தன் குரோத முகம் மறைத்து புன்னகை முகமாக எழுந்து ஹாலிற்கு சென்றாள் பூர்ணா. ஹாய் பூர்ணா. விமல், நீங்க எங்க இந்த நேரத்துல? என் டார்லிங், நேத்து நல்லா இருந்தாளே, என்ன விஷயம்? அம்மா அப்பாவை நினைச்சா? என்ன பூர்ணா இது? நீ எப்ப வேணாலும் உன் அம்மா அப்பாவை பார்க்க இங்க வரலாம். நானோ அம்மாவோ எந்த தடையும் சொல்ல மாட்டோம். பிராமிஸ், போதுமா? பிராமிஸ் எல்லாம் எதுக்கு விமல்? நான் உங்களை நம்புறேன். தேங்க்ஸ். கல்யாண பொண்ணா அழகா சிரிச்சுட்டிரு. நான் கிளம்பவா? நைட் பேசுறேனே. ஏன் விமல்? முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகணும் பூர்ணா. சரி, கிளம்புங்க. பாய். விமல் சென்ற திசையையே பார்த்தபடி நின்றாள் பூர்ணா. போன் பண்ணி கேட்டிருந்தால் போதுமே, எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். சந்திரன் மனோ மீது பொழியும் காதலை
விமலும் என் மீது பொழிவான் என ஆனந்தம் கொண்டாள் பூர்ணா. இனி அவள் வாழ்க்கை கடும் தவமாக இருக்கப் போவதை அறியாமல் பாத்திரத்தில் இருந்த பணியார மாவை கரண்டியால் கலக்கி கொண்டிருந்த மனோகரணியை சப்தம் எழுப்பாமல் சென்று மெல்ல அணைத்தான் மதுச்சந்திரன். குட் மார்னிங் ஹனி. அச்சோ விடுங்க, யாராவது வர போறாங்க. நாம இருக்கிற இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறது இந்த வீட்டோட எழுதப்படாத விதி. மறந்துட்டேன். கிச்சன்ல என்ன குட்டி பண்ற? என்னோட சந்தருக்காக சுவையான பணியாரம் செஞ்சிட்டு இருக்கேன். புதினா வாசம் பசிய கிளப்புதே, எனக்கு ஊட்டி விடுறியா ஹனி? 5 நிமிஷம் சந்தர், இந்த மாவை மட்டும் ஊத்திடுறேன், சூடா எடுத்து சாப்பிடலாம். மதுச்சந்திரன் சமையல் மேடையில் அமர அவன் அருகில் அமர்ந்து ஊட்டிவிடத் தொடங்கினாள் மனோகரிணி. அவள் கண்களில் வெளிப்படும் நேசத்தை கண்ட அக்காதலன் நெஞ்சத்தில் இதம் கூடியது. நீயும் சாப்பிடு ஹனி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சந்தர். நீ எனக்கு ஊட்டி விடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், 2 பேரும் சாப்பிடலாம். அவர்கள் உணவை முடிக்கவிருக்கும் தருவாயில் ஓர் பலத்த சிரிப்பு சத்தம் கேட்டது. அச்சோ நரேண்ணா, சந்தர். நம்ம நரேன் தான ஹனி? மதுச்சந்திரன் ஹாலிற்கு சென்று நரேந்திரனை வரவேற்க பழச்சாறு எடுத்து வந்து நரேந்திரனை உபசரித்தாள் மனோகரிணி. ஒரு அவசர வேலையா ஊருக்கு கிளம்புற சந்திரா, தினவை பத்தி அம்மா அப்பா கிட்ட பேசிட்டுமா? பேசிடுங்க நரேன், நானும் தினு வீட்டுல பேசுறேன். நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வர்றோம். சரி சந்திரா, இனியாவை நாளைக்கு வந்து கூப்பிட்டுட்டு போறேன். இன்னொரு வாரம் இருக்கட்டும்னா? இது இங்கதானே இருக்க போறா மனோ? சரிண்ணா, நாளைக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வரேன். அப்ப வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் மனோ? அவசரம் இல்லைண்ணா, மெதுவா பண்ணலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி லேட்டா வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மதுச்சந்திரன் தன் அறைக்கு செல்ல, ஏதாவது பிரச்சனையோன்னு பயந்து போய் வந்த மனோ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நேத்து போன்ல டல்லா பேசுனியே மனோ, அதான் பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகலாம்னு வந்த. நான் சொன்னேனே அந்த பொண்ணு பூர்ணா பத்தி ஏதாவது குழப்பம் பண்ணிட்டே இருக்கான்னு, அந்த யோசனை தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. சந்திர உன் மேல உயிரா இருக்காருன்னு உனக்கு தெரியும் தானே மனோ, அப்புறம் எதுக்கு வீணா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? இந்த பூர்ணா ஏன் இப்படி இருக்காங்கிற யோசனை தான்னா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடு மனோ. சரிண்ணா. சந்திரனை காணோம், நான் கிளம்பட்டுமா? அவங்க பேச ஆரம்பிச்சுட்டா பேசிட்டே இருப்பாங்க. இங்க எல்லாருமே பழகிறதுக்கு இனிமையானவங்களா இருக்காங்க மனோ. ஆமாண்ணா. மது வீட்டுல இல்லையா? அவ காலேஜுக்கு போயிருக்காண்ணா. சரி மனோ, இனியா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். நான் வரேன். நரேந்திரனோடு தாயை கண்டு வருவோம் என தானும் சென்றாள் மனோகரிணி. நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. கணவன் தனியே அமர்ந்து வருந்தி கொண்டிருப்பானே என தாயிடமிருந்து விரைவிலேயே திரும்பிவிட்டாள். மதுச்சந்திரனும் மனோகரிணி எண்ணம் சரி என்பதை நிரூபிப்பவன் போல அவள் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தவன் மேஜை மேல் வைத்துவிட்டு கண் மூடினான். என்னை மன்னித்து விடு மனோ. நாளும் உன்னை ஆனந்த மழையில் நனைய செய்வதாய் உறுதி கொண்டேன். தவறிவிட்டேன், நான் தவறிவிட்டேன். கை பிடித்த முதல் நாளிலேயே தவறிவிட்டேன். பாவம் மனோ, என்னிடம் பொய் சொல்லிவிட்டதற்காக வருந்தியிருப்பாள். உண்மையை சொல்ல பயந்திருப்பாள். உண்மையை மறைக்கிறோம் என தவித்திருப்பாள். நீ அருகில் வந்தாலே என் சிந்தை மயங்கி விடுகிறது. எதையும் நான் யோசிப்பதில்லை. யோசித்திருந்தால் அன்றே உன் பொய்யை அறிந்திருப்பேன். உன்னை தவிக்க வைத்திருக்க மாட்டேன். இன்று பூர்ணா விஷயத்தை பேசி முடித்துவிட வேண்டும் என நினைத்தபடியே வந்த மனோகரிணி படுத்திருந்தவனின் அருகில் சென்று அமர்ந்தாள். ஹனி துள்ளி எழுந்து அமர்ந்தான் மதுச்சந்திரன். அவன் நெற்றியில் கிடந்த முடிகளை மனோகரிணி விலக்க அவள் கரத்தை பிடித்து தன்னுடையதில் வைத்து கொண்டான். என்ன மன்னிச்சிடு ஹனி. சந்தர், நான் அவளை பேச போய்தானே. நீங்க பூர்ணாவை எதுவும் பேசல சந்தர். அவங்க உங்களை பேச வச்சுட்டாங்க. எப்படியோ ஏன் பேச்சுதான காரணம் மனோ. உனக்கு எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்திட்ட? இல்ல சந்தர், உனக்கு ஒரு துளி வலியை கூட கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச ஹனி.
உன் மனசுல ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச. உனக்கு சந்தோஷத்தை தவிர வேறு எந்த உணர்வுமே தெரியக்கூடாதுன்னு நினைச்ச. மதுச்சந்திரன் விழிகளில் தழும்பிய நீர் அவன் கன்னத்தில் உருண்டது. சந்தர் அவன் முகத்தை ஏந்தி கண்ணீரை துடைத்த மனோகரணி அவன் நெற்றியில் முத்தமிட்டு கணவனின் தலையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மனோகரணி விழிகளில் புறப்பட்ட வைகை அவன் தலை நனைக்க விரைவிலேயே தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தான் மதுச்சந்திரன். இனிமே இப்படி அழாதீங்க சந்தர், நீயும் என்றான் அவள் கண்ணீரை துடைத்தபடி. நீங்க தான் காரணம்னு மனசை போட்டு வருத்திக்காதீங்க சந்தர். நான் தான் எந்த ஆபத்தும் இல்லாம உடனே வந்துட்டனே, அப்புறம் என்ன சந்தர், எதுக்கு அழறீங்க? உனக்கு ஒரு துன்பம் என்னால ஏற்பட்டதை என்னால தாங்க முடியல ஹனி. பூர்ணா உன்னை ஏதாவது சொல்லி இருந்தாலோ செஞ்சிருந்தாலோ, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தாலோ ஹனி, அந்த காட்சிகள் என்னை துரத்துது ஹனி. என்ன சந்தர் இது, நடக்காதது எல்லாம் எதுக்கு கற்பனை பண்ணிட்டு வலியை வர வச்சுக்கிறீங்க? வேண்டாம் சந்தர், அதையெல்லாம் மறந்துடுங்க. என்னால மறக்க முடியாது ஹனி. அவ எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. நீ ஏண்டா என்கிட்ட அப்பவே சொல்லல? அப்ப எல்லாரும் அத்தை பர்த்டேவை கொண்டாட போற சந்தோஷத்துல இருந்தோம் சந்தர். அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. நான் சொல்லி இருந்தா வீட்டோட சூழ்நிலையே மாறி இருக்கும். என்கிட்ட மட்டுமாவது சொல்லி இருக்கலாமேடா. அவன் நெஞ்சில் கை வைத்த மனோகரணி, நான் கடத்தப்பட்டதை தாங்கற சக்தி இந்த இதயத்துக்கு இல்லையே சந்தர். ஹனி, கடைசி வரைக்கும் மறைச்சுடலாம்னு நினைச்சியா? ஒரு நேரம் சொல்லலாம்னு தோணும், மறுநேரம் வேண்டாம்னு தோணும். என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல சந்தர். அவள் கரத்தை எடுத்து உள்ளங்கையில் மெல்ல முத்தமிட்டான். சந்தர், நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? நீ என்ன சொன்னாலும் கேப்ப ஹனி. மதுச்சந்திரன் சாய்ந்து அமர்ந்து கைகளை கட்டி கொண்டு கேட்க தயாரென அவள் சொல்ல வந்ததை தயங்காமல் கூற பணித்தான். நாம பூர்ணா பேசினதை பண்ணதை எல்லாம் மறந்துடலாம் சந்தர். கோபப்படாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நான் சொல்றத கேளுங்க. நாம பூர்ணா இடத்துல இருந்தும் யோசிச்சு பார்க்கணும். பூர்ணா எட்டாத உயரத்துல ஜொலிக்கிறவங்க. நான் வாழ நிழல் தேடி இங்க வந்தவ சந்தர். நான் எப்படி பூர்ணாவுக்கு ஈடாக மனோ, மதுச்சந்திரன் குரல் உயர்ந்ததில் அதிர்ந்தது காதல் உலகு. காதலனுக்கு என்றும் தன் காதலியே உயர்வென்பதை அறிந்திடாதோ பேதை மனது? முதல் முறையாக தன்னிடம் குரல் உயர்த்திய கணவனை நம்ப முடியாமல் விழி அகல பார்த்தாள் மனோகரிணி. சாரி சாரி ஹனி. மதுச்சந்திரன் தலை கவழ, சாரி எல்லாம் வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க என அவன் தாடை தொட்டு நிமிர்த்தினாள். சந்தர், பூர்ணாவுக்கு அன்பான குடும்பம் இருக்கு, அழகு, படிப்பு, பணம், புகழ் எல்லாமே இருக்கு. ஆனா என் குடும்பத்தை பத்தி நான் தலை நிமிர்ந்து பேச முடியுமா? அந்த ஆள் மாதிரி ஒரு மோசமான மனுஷனை இந்த உலகத்துல பார்க்க முடியாது சந்தர். படிப்பும் இல்ல, அவ்வளவு பணமும் இல்ல, பூர்ணா மாதிரி நிறமோ அழகோ இல்ல சந்தர். என்கிட்ட எதுவுமே இல்ல. இவை அனைத்தை காட்டிலும் மேன்மை கொண்டது ஒருவரின் குணமல்லவா? இப்படி எல்லாமே இருக்கிற பூர்ணா கிட்ட போய் எதுவுமே இல்லாத நான் உயர்வுன்னு சொன்னா அத பூர்ணாவால எப்படி தாங்கிக்க முடியும் சந்தர்? முடியாதுதான். பூர்ணா போன்ற கர்வம் கொண்ட தற்பெருமை பேசும் ஒருத்தியால் நிச்சயம் முடியாது. மனோவை நான் உயர்த்தி கூறியதை அவளை குரோதம் கொள்ள செய்திருக்கும். மதுச்சந்திரனின் கை பிடித்து அவன் விரல்களோடு தன் விரல்களை பிணைத்து கொண்டாள் மனோகரிணி. உங்களை மாதிரி ஒரு அழகான ஆண், பூர்ணா மாதிரி ஒரு பேரழகி பக்கத்தில் இருக்கிறப்ப ஓடி ஓடி களைச்சு களை இழந்து போயிருக்கிற ஏன் முகத்தை பார்த்தா அந்த அழகான பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? முகத்தில் மீண்ட சிரிப்புடன் மனைவியின் கன்னத்தில் முத்தமிட்டான். சந்தர் எதிர்பாராத முத்தத்தில் மனோகரிணி விழி விரிக்க அவளிடம் தன் கன்னத்தை காட்டினான். தன் கன்னத்தில் இதழ் பதித்தவளின் இடை தொட்டு அணைத்து தன் மார்பில் சேர்த்து கொண்டான். சந்தர், இப்படியே பேசுடா. காதல் கொண்ட கண்களுக்கு தன் காதலியை தவிர இந்த உலகமே துச்சமாத்தான் தெரியுங்கிறதை ஒரு நாள் பூர்ணா புரிஞ்சுப்பாங்க சந்தர்.
அப்ப தன் பேச்சுதான் முட்டாள்தனமானதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். பூர்ணா என்னை கடத்தி இருந்தாலும் என்னை உடனே தப்பிக்க வச்சதும் அவங்கதான் சந்தர். அவங்க இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள எனக்கு எனக்கு மயக்கம் தெளிய காரணம் பூர்ணாதான் சந்தர். தப்பு செய்யறோங்கிற நடுக்கத்திலேயோ எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்திலேயோ பூர்ணா மயக்க மருந்தை சரியா உபயோகிக்கலை சந்தர். அதான் எனக்கு சீக்கிரமே மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. என்னால உடனே உங்ககிட்ட பேச முடிஞ்சது. நாக்கை சாட்டையாய் சுழற்றி நோகடிக்கும் பூர்ணாவின் நெஞ்சிலும் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதோ? பூர்ணா முதல்ல எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க சந்தர். என்கிட்ட கூட அன்பா தான் இருந்தாங்க. அம்மா கிட்ட அவ்வளவு மரியாதையா பேசுவாங்க. எங்கேயும் மதிக்கா மது எல்லார் மேலையும் அவங்களுக்கு அன்பு இருக்கு சந்தர். அவங்க ஆத்திரத்துல யோசிக்காம வார்த்தையை விட்டுட்டாங்க சந்தர். உண்மைதான் மனோ. ராதாம்மா பூர்ணா மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்காக நாம பூர்ணாவை மன்னிச்சு விட்டுடலாம் சந்தர். உனக்காக, உன்னோட இந்த உயர்ந்த குணத்துக்காகவே பூர்ணாவை மன்னிச்சு விட்டுடலாம்னு தோணுது ஹனி. ஆனா என்னால் அது முடியாது. அவளை தண்டிக்காம வேணா விடுறேன். மன்னிக்கவும் மறக்கவும் எனக்கு கொஞ்சம் காலம் ஆகும் ஹனி. இது போதும் சந்தர். தேங்க்ஸ் தேங்க்ஸ் என அவன் இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டாள். சந்தர், மதிக்கா சத்யா அண்ணனுக்கு தெரியுமா பூர்ணா பேசினது? நீங்க பேசினதெல்லாம்? இல்லடா, நான் சொல்லல. பூர்ணாவுக்கு என் மேல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு மட்டும்தான் சொன்னேன். அக்காவுக்கு சத்யாவை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். மது சொல்ற மாதிரி சிம்ம வாகினி ஆயிடுவா. அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சந்தர். பூர்ணா ஆத்திரப்பட்டு பண்ண காரியம் தெரிய வேண்டாம். மதிக்கா அத்தை கிட்ட பேசினதா சொன்னாங்க. அத்தை பூர்ணா கிட்ட பேசினா அதுக்கப்புறம் அவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க சந்தர். வரவும் முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும். நாம அவங்க பண்ணது எல்லாம் மறந்துடலாம். மதுச்சந்திரன் மௌனமாய் அவள் கூற்றை ஆமோதிக்க, உங்க மனசுல பூர்ணா மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் விட்டுடுங்க சந்தர். என் சந்தர் மனசுல அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கணும். உத்தரவு ராணி. ஹோட்டலுக்கு கிளம்புங்க. ஹோட்டலுக்கா? ஏன் சந்தர்? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் போறேனே ஹனி. சரி தூங்குங்க. நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். தனியா தூங்குனா நான் பயந்துக்குவேன் ஹனி. இப்படி உன் மடியில படுத்து தூங்கினா சுகமா இருக்கும். நிம்மதியா தூங்குவேன். மடியில் சாய்ந்த மதுச்சந்திரனின் சிகையை கலைப்பதும் கோதுவதுமாயிருந்தாள் மனோகரிணி. என்னடா யோசிக்கிற? 2 விஷயம்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சந்தர். என்ன? பூர்ணா இப்படி யோசிக்காம ஒரு காரியம் பண்ணியிருக்காங்களே. செல்வாவுக்கு தெரிஞ்ச மாதிரி மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்னாகும் சந்தர்? பூர்ணாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சாலே பிரச்சனை ஆயிடுமே. அவ யோசிக்காமலா இருப்பா மனோ? பூர்ணாவே நேரடியா போய் மிரட்டி இருக்க மாட்டா மனோ. வெளியில தெரிஞ்சாலும் அவ அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் மனோ என்னோட ஃப்ரெண்ட். நான் எதுக்கு அவ கடையை காலி பண்ண சொல்லணும்? இதெல்லாம் சுத்த போய். யாரோ எங்க அப்பா பேரை கெடுக்க பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லி கதையையே மாத்திடுவா. நீ கவலைப்படாத. அடுத்த விஷயம்? எங்களை பத்தி பூர்ணாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சந்தர்? ராம அண்ணா வந்திருந்தாரே மனோ. அப்ப நாம பேசினத பூர்ணா கேட்டிருக்கலாம். இல்ல சந்தர், நம்ம ரிசப்ஷன் அப்பவே பூர்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவ உங்க ஊருக்கு போயிருக்கலாம். அங்க தெரிஞ்சிருக்கலாம். உன்னை வருத்தப்படுத்தத்தான் அவ அன்னைக்கு பேசியிருக்கா மனோ. மத்தபடி இங்க யாருக்கும் உங்களை பத்தி தெரியாது. அவளே தான் பேசியிருக்கா. நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கணும் சந்தர். சரி தூங்குங்க. இனி எதுவும் கேட்க மாட்டேன். பாவம் என் சந்தர் இரவெல்லாம் உறங்கி இருக்க மாட்டான். சிறு பிள்ளை போல் உறங்கும் கணவனின் நெற்றியில் முத்தமிட்டாள் மனோகரிணி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.